கிரெடிட் கார்டு ரொட்டேஷன்னால் ரீசெண்டாக நிறைய நண்பர்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாரு, நான் உங்கள் கார்டு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லை. 1 or 2 times இஸ் ஃபைன். ஃப்ரெண்டு செலவு பண்ணாலுமே அது உங்கள் கார்டு. ஸோ உங்கள் கார்டுன்றதுனால வந்து நீங்கள் செலவு பண்ண மாதிரி தான். இப்போது 2020-21 பண்ண செலவுக்கு எல்லாமே வந்து இப்போ தான் நோட்டீஸ் வருது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவங்ககிட்ட அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏஎஸ் நிறைய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த கிரெடிட் கார்டு ரொட்டேஷன்னால் ரீசெண்டாக நிறைய நண்பர்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 கோடி ரூபா டேக்ஸ் கட்ட சொல்லி வந்திருக்கு. எப்படி பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்கலி என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிரெடிட் கார்டில் லிமிட் வந்து ஒரு 3 lakhs இருக்குது, இல்லை 4 lakhs இருக்குது அப்படின்னா 2-3 கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்டை வந்து நம்ம இன்னொரு கார்டு மூலியமாக யூஸ் பண்ணி நம்ம கட்டுறது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம கேஷுவலாக வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பேங்க்கெல்லாம் கூப்பிட்டு கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு 4-5 வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ வாங்கி வச்சுட்டு அந்த லிமிட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ கிரெடிட் கார்டு மூலியமாக நம்ம செலவு பண்ணுறது வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெண்டு வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாரு, நான் உங்கள் கார்டு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், தப்பில்லை. 1 or 2 times இஸ் ஃபைன். பட் அது என்ன ஆகிடும்னா, ஃப்ரெண்டு செலவு பண்ணாலுமே அது உங்கள் கார்டு. ஸோ உங்கள் கார்டுன்றதுனால வந்து நீங்கள் செலவு பண்ண மாதிரி தான். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வருமானம் வந்து 5 லட்சம் இருக்கலாம், இல்லை 10 லட்ச ரூபா இருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இப்போ 5 லட்ச ரூபா ஒருத்தருக்கு வருமானம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஸ்வைப் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட வருமானத்தோட வந்து கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குது. வெராஸ் நீங்கள் வந்து 20 லட்சம் 30 லட்சம்லாம் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போது பேசிக் கொஷின் வரும், உங்களோட இன்கமே 5 லட்சம் தான், ஆனால் எப்படி இவன் வந்து 30 லட்ச ரூபா வந்து ஸ்வைப் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு பதில்ன்றது நமக்கு தெரியும். சார் இது நான் ரொட்டேஷன் தான் சார் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லுவீங்க. ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து இந்த பதில் ஒத்துக்க மாட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த செலவு வந்து நீ தான் பண்ண. ஸோ நீ கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 25 லட்ச ரூபா, இப்போ 5 லட்ச ரூபா உன்னோட வருமானம், ஆனால் நீ 30 லட்ச ரூபா ஸ்வைப் பண்ணியிருக்க, கிட்டத்தட்ட 20-25 லட்ச ரூபா வந்து நீ வருமானத்தை டிக்ளேர் பண்ணலை. ஸோ அதனால் அதுக்கு நீ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போது 25 லட்ச ரூபாய்க்கு 30% டேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து 7.5 lakhs வருது. இப்போது 2020-21 பண்ண செலவுக்கு எல்லாமே வந்து இப்போ தான் நோட்டீஸ் வருது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த 25 லட்சத்துக்கு 30% 7.5 லட்சம் ப்ளஸ் பெனால்ட்டி 100% போடுவான். அப்போ கிட்டத்தட்ட 15-20 லட்ச ரூபா வந்து டேக்ஸ் கட்ட சொல்லி கேட்பான். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சார் இதெல்லாம் நான் ரொட்டேஷன் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி செலவு பண்ணிடுங்க அந்த கிரெடிட் கார்டு செலவில், அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃபும் இருக்காது, பேக்கப்பும் இப்போ போய் தேட முடியாது. அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்ன்றது இருக்காது. அவன் கட்ட சொல்லி நீங்கள் கட்டலை அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அவங்க சிவியர் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபினான்ஷியலி எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் சரி இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லைன்னாலும் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் அவன் நோட்டீஸ்ன்றது அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சில வருடங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷனுக்கு இப்போ ஏன்டா நோட்டீஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். 2020 அவனுக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்ககிட்ட அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏஎஸ் நிறைய இப்போ இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவன் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ட்ராக் பண்ணி நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னத்தை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து மாட்டிக்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு. சரி, இப்போ நோட்டீஸ் வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், சார் இதுதான் ஃபேக்ட்டு, நான் ரொட்டேஷன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனல்ஸ் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி செலவு பண்ணியிருக்கோன்ற கன்வின்ஸ் தான் நம்ம பண்ணி ஆகணும்.
இது உடனே இந்த கேஸ் முடிஞ்சிருமா அப்படின்னா வந்து உடனே முடியவும் வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாள் மேபி ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து டார்கெட் இருக்குது. மாதம் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி அப்போது அசஸிங் ஆஃபீஸர் வந்து நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான், டேக்ஸ் கட்ட சொல்லி டிமாண்ட் போடுவான். அதுக்கப்புறம் வந்து அங்கே அசஸிங் ஆஃபீஸர்லேருந்து அப்பீல்ஸுக்கு போவோம், கமிஷனர் அப்பீல்ஸ் போவோம், ஹைகோர்ட் வரைக்கும் கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் ஆஃப் த அமௌண்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பரவலாக என்ன ஆகிட்டுருக்குன்னா, கிரெடிட் கார்டு நம்ம கடன் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில ஏஜென்ட்ஸ் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு எனக்கு கொடுங்க, நான் மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசி வாங்கிட்டு போய் அவங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து அந்த கிரெடிட் கார்டில் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கிரெடிட் கார்டில் யார் என்ன செலவு பண்ணாலுமே அது உங்கள் செலவு தான். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். உங்ககிட்ட வாங்கிட்டு போன நண்பரோ இல்லை யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு போய் அவங்க செலவு பண்ணாலுமே அவங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டை தயவு செஞ்சு வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கிரெடிட் கார்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம தேவையான செலவுகளை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலேருந்து கடனை வாங்கி அதை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த அப்டேட்டை வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.